கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்னைக்கு உள்ள வசனத்தை பார்க்க போறோம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஆண்டவர் அந்த இஸ்ரவேலை, அந்த யாக்கோபை நேசித்தார். யாக்கோப் ஒரு எத்தனை தான் இருந்தான். அவன் அவனுடைய பேரே சீட்டு தான். யாக்கோபுனா சீட்டுன்னு அர்த்தம். பட் ஆண்டவர் பாருங்க, நீ சீட்டா இருக்கக்கூடாது, நீ இஸ்ரவேல் ஆகணும், பேரை நான் மாத்துறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்றாரு. அவருக்கு அந்த யாக்கோபு மேல அவ்வளோ ஒரு ஆசை பிரியம் பாருங்க. அவரை கம்ப்ளீட்டா மாத்திடுறாரு. அந்த இஸ்ரவேல்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் மாத்தினதோட அவர் என்ன சொல்றாருன்னா, கம்ப்ளீட்டா நான் உன்னை காத்து கொள்வேன், உனக்கு நான் எல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. இன்னும் நீங்க அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அந்த புது பேரை சூட்டி யாக்கோபை இஸ்ரவேல்னு சொல்லி, இன்னைக்கு இஸ்ரவேலர்களுடைய அந்த ஃபெய்த் நிமித்தம் நம்மளும் இஸ்ரவேலர் ஆகிறோம். நம்ம எப்படி இஸ்ரவேலர் ஆகிறோம்னா, விசுவாசத்துல நம்ம இஸ்ரவேலர் ஆகிறோம். அதனால அந்த ஆபிரகாம் முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி வர்ற அந்த சந்ததியில ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்குது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. எதுக்கு பயப்படாதன்னு சொல்றாருன்னா, யாக்கோபு எத்தனை இருந்த டைம்ல ஏசாவை ஏமாத்தினது நிமித்தம் தன்னோட சொந்த ட்வின் பிரதர் சேர்ந்து பிறந்தாங்க. அந்த பிரதரை 2 தடவை ஏமாத்திட்டாரு பயங்கரமா. அதனால அவருக்கு பயம், எந்த டைம்னாலும் ஏசா கொன்னுருவாரு, தன்னை கொன்னுருவாருன்னு சொல்லி பயம். அவர் மறுபடியும் அந்த தேசத்துக்கு திரும்பி வருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுபடி அவர் திரும்பி வரும்போது அவருடைய மக்கள், தன்னுடைய மனைவிகள், தான் சேர்த்து கொண்ட ஆடுகள், இன்னும் அவருடைய சொத்து, 2 பரிவாரம், பெரிய செம ஆசீர்வாதம். அதோட கூட அவர் வீடு திரும்புறாரு. திருப்பி அந்த நாட்டுக்கு வரும் பொழுது, அந்த தேசத்துக்கு வரும் பொழுது அவருக்கு பயம் பிடிக்குது. ஏன்னு சொன்னா, ஏசா எல்லாத்தையும் கொண்டுட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த பயம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன், நீ பயப்படவே கூடாது அப்படின்னு. அதே போல அவங்க 2 பேரும் மீட் பண்ற அந்த டைம்ல ஆண்டவருடைய கிருபை இருக்குது பாருங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கல. அந்த பிரதர்ஸ் 2 பேரும் நல்லா அன்பா பேசி அவங்க நிறைய பரிசு எடுத்துட்டு போனாரு, நிறைய கிஃப்ட் எடுத்துட்டு போனார் யாக்கோபு. ஆனா ஏசாவை பார்த்த உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு எந்த விதமான விரோதமான எண்ணங்கள் வரல பாருங்க. ஆண்டவருடைய செயல் இது. ஆண்டவர் நீ பயப்படாதன்னு சொல்லி சொன்னது நிமித்தம் பயப்படாம போ அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்மளும் நம்ம காரியங்களை சிலது ரொம்ப பயந்துட்டு இருப்போம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு. பயப்பட வேணாங்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10, நீ கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. இப்படி சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் நம்மளோட இருக்கும்போது நம்ம எதை குறிச்சு பயப்படுவானே? நம்ம எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. எந்த காரியமானாலும் கர்த்தர் நமக்கு சாதகமா இருப்பாரு. அப்படி நம்ம ஃபுல் ஃபெய்த்ல நம்ம இருக்கணும்னா, நம்ம அந்த ஃபெய்த்ல நம்ம இருந்தாதான் நமக்கு அந்த பயம் போயிடும். ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு விசுவாசி பதறான், 2 வார்த்தை பாருங்க, ஒரு சென்டென்ஸ் ஆயிடுச்சு. விசுவாசி பதறான். அப்ப விசுவாசிக்கிறவன் பதஷ்டம் அடைய மாட்டான். என்னைக்கு நான் பதஷ்டம் அடையாம காமா இருந்தனோ அன்னைக்குதான் நான் விசுவாசி ஆயிருக்கேன். ஹல்லேலூயா. அது மாதிரி பதஷ்டங்கிறதும் பயத்தோட கனெக்டட் தான். பயப்படாம, இதெல்லாம் ஒரு காரியமா, இதெல்லாம் ஒரு மேட்டர் ஆண்டவருக்கு, எனக்கு ஒரு மேட்டர் தான், ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு மேட்டர் இல்ல, நான் பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாரு. பயம் இருக்கவே கூடாது. அது ஃபெய்த் அப்படியே இறக்கி விட்டுரும்.
ஆனா பயப்படாம தைரியமா எனக்கு ஏசப்பா ஒருத்தர் இருந்தா போதும், இந்த காரியம் பாருங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம இருந்தா அது நிச்சயமா சக்சஸ்ஃபுல் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீங்க கொடுத்த அந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க சொல்றீங்க பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், என்னுடையவள் அப்படின்னு சொல்றீங்கப்பா. யூ பிலாங் டு மீ, வை டு யூ ஃபியர், பயப்படாத சொல்றீங்க. நன்றி ஆண்டவரே, உங்களுடைய இந்த நல்ல வசனத்துக்காக, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இதே போல எல்லா காரியத்திலையும் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை மீட்டு கொண்டாரு, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி தைரியப்பட்டு எங்க வாழ்நாள் முழுவதும் நாங்க சந்தோஷமா இருக்க, வெற்றியோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you friends, God bless you all.